ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. வழக்குல வெற்றி. கடன் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரியாக இது வரைக்கும் தோல்வியில இருந்தவங்க எல்லாருக்குமே இல்லைங்க, உங்களுக்கு கடன்கள்லாம் தீரும் என்கின்ற அமைப்பு. இரட்டை வருமானத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் 2 வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு. வாக்கியங்கள் கிடைக்கும். மாசி மாதத்துல திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் லாபம் கிடைக்காதவங்க, இதுவரைக்கும் நல்ல வேலை கிடைக்காதவங்க, டெம்பரரியா வேலை பார்த்தவங்க எல்லாருக்குமே பெர்மனண்டான ஒரு அமைப்பு. உலகம் முழுக்க பரவி இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ மாசி மாதம் பிறக்க போகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொன்னாங்க. தை மாசம் ஏதோ கொஞ்சம் வழி பிறந்த மாதிரி தான் இருக்குது. ஆனா வழி பிறந்துருச்சா வழி பிறக்கலையான்றதை கூட அப்படி ஒன்றும் பெருசா தெரியல. இந்த மாசி மாதத்துல கடந்து விட்ட மாதத்தை பற்றி நம்ம பேச வேண்டாம். இப்போது வரப்போகின்ற இந்த மாசி மாதத்துல ஏதாவது சிறப்பான அமைப்புகள் கிரகங்கள்ல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன, சூரியன் எப்பவுமே தன்னுடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புல இருப்பார். இதுல என்ன ஒண்ணு, சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, செவ்வாய்னு ஒரு 4-5 கிரகங்கள் மாசி மாசத்துல ஒன்னா கூடும். அதை பார்த்தே நிறைய பேர் ஐயோ எனக்கு இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா, ஒருவேளை கெடுதல்கள் நடந்துருமோ, என்னுடைய ராசிநாதன் கெட்டு போறாரு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிரகங்கள் ராகுவோட சேர்ந்து கெடுது. செவ்வாய் மேஷராசி விருச்சிக ராசிக்கு அதிபதியான செவ்வாய். அதற்கப்புறம் சுக்கிரன் ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் அதிபதியான அமைப்பு. மிதுனம் கன்னிக்கு அதிபதியான புதன், அவரும் அப்படியே ராகுவோட சேர்ந்து கெடுறாரு. ராசிக்கு அந்த மாசம் முழுவதும் அங்கே அதே வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனும் ராகு கூட சேர்றாரு. அப்ப 4 கிரகங்கள் ராகுவோடு சேர்ந்து 5 கிரகங்களாக கூட்டு முயற்சியாக மாதத்துல ஒரு தடவையோ 2 தடவையோ சந்திரனும் சேர்ந்துட்டு போவார். அப்ப இவ்வளவு பெரிய கூட்டு சேர்க்கை நடக்கும் பொழுது ஏதாவது எனக்கு ஒரு கெடுதல்கள் நடக்குமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஜோதிடம் அறிந்தவர்கள் ஆர்வலர்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க. 5 கிரக கூட்டு சேர்க்கைன்னு வேணா எடுத்துக்கோங்க, 6 கிரக கூட்டு சேர்க்கைன்னு வேணா எடுத்துக்கோங்க. ஆனா என்ன ஒண்ணு, யாராவது ஒருவருக்கு இந்த பயம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிக முக்கியமாக அந்த பயத்தை தூக்கி அப்படியே தள்ளி வைங்க. ஏன்னா இத்தனை கிரகங்கள் ஒன்றாக இணைந்தாலும் கூட 4 கிரகங்கள் ராகுவோடு சேர்ந்து கிரகண தோஷம் என்கின்ற அமைப்பை அடைந்தாலும் கூட, இதுல பாத்தீங்கன்னா செவ்வாய், புதன், சுக்கிரன் 3 பேருக்குமே கிரகண தோஷமும் ஏற்படும், கூடவே அஸ்தங்க தோஷமும் ஏற்படும். அவ்வளவுத்துக்கும் நிவர்த்தி அந்த குரு என்ற ஒரு பெரிய மகா அசுர சுபகிரகத்துடைய பார்வை இருக்குதுங்க. அப்ப 4-5 கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து 6 கிரகம் ஒரு நிலையில ஒரு 2 நாட்களுக்கு சேரக்கூடிய இந்த அமைப்பு மாசி மாதத்தில் நடந்தாலும் கூட எக்ஸலண்டா குருவின் பார்வை இருக்கனால பெரிய நஷ்டங்கள் 12 ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பா வராதுங்க. குரு பார்க்க கோடி நன்மை என்பதை இப்போதே நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். அதுவே ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள், என்னுடைய ராசிக்கு அது வேணா வந்துருமா, இது வந்துருமா, அது வந்துருமான்னு பயப்பட தேவையில்லை. உண்மையிலேயே எத்தனை கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து பாபத்துவமாக இருந்தாலும், ராகுவோடு சேர்ந்தாலும், அஸ்தமனம் பெற்றாலும், கிரகண தோஷத்தை படைந்தாலும், ஒரே ராசிக்குள்ளேயே அப்படியே இருந்தாலும் கூட குருவின் பார்வை என்ற மகத்தான ஒரு சுபத்துவம், மகத்தான ஒரு ஒளித்தன்மை அந்த கிரகங்கள் இழந்த பலத்தை திரும்ப பெறுகிறது என்பதால் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இந்த அமைப்புல இருக்காதுங்க. இப்போது தனித்தனியாக 12 ராசிக்காரர்களுக்கு, மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போது பார்த்துடலாங்க. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ராசிநாதன் பாத்தீங்கன்னா செவ்வாய் 10, 11ஆம் இடங்கள்ல இருக்கிறார். முதல்ல மாசி மாத ஆரம்பத்திலேயே 10ஆம் இடத்துல இருப்பாரு. அதற்கு பிறகு 11ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருப்பார். குருவின் பார்வையிலையும் சுக்கிரனுடைய இணைவிலும் இருக்கிறார். மாசி மாதம் வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது அத்தனை நிலைமையிலையும் நல்லா இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது கூட உங்களுக்கு உச்சமாத்தான் இருக்கிறார். அதற்கப்புறம் குரு சுக்கிர தொடர்புகள்ல 11ஆம் இடத்துல வர்றார். இப்போது நம்ம பேசணும் பாருங்க, 5 கிரக சேர்க்கை, 6 கிரக சேர்க்கை என்பது 11ஆம் பாவகத்துல மேஷராசிக்காரர்களுக்கு நடக்குது. அப்போ 11ஆம் பாவகத்துல மேஷராசிக்காரர்களுக்கு நடக்கும்போது 11ஆம் பாவகம் வலிமை அடைகிறது என்பதுதான் உண்மை. பாவ கிரகங்கள் 11ஆம் இடத்துல இருந்தா நல்ல பலன்களை செய்வார்கள் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு நல்ல ஒரு விதி. அப்ப அந்த பொதுவான விதியின் அடிப்படையில பாவர்கள் 11ஆம் இடத்துல இருக்கனால என்ன கிடைக்கும்? வழக்குல வெற்றி. கடன் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரியாக இது வரைக்கும் தோல்வியில இருந்தவங்க எல்லாருக்குமே இல்லைங்க, உங்களுக்கு கடன்கள்லாம் தீரும் என்கின்ற அமைப்பு. ரொம்ப ரொம்ப முக்கியமா 50-60 வயது கடந்தவர்களுக்கு நோய் தாக்கம் குறையக்கூடிய அமைப்பு, ஆரோக்கியம் நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடம் கொஞ்சம் லாபம் என்கின்ற ஒரு தன்மையும் குறிக்கும். லாபம் யாருக்குங்க வரும்? தொழில் முனைவோர்கள், வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள். என்ன ஒரு தொழில் பண்ணாலும் அதுல கொஞ்சம் லாபங்களும் இருக்கணும் இல்லைங்க. 4 காசு இருந்தா தானே நமக்கு ஒரு நல்லது, நமக்கு ஒரு தைரியம், தன்னம்பிக்கை போன்ற அமைப்பு
அமைப்புகள் வரும் இல்லையா. ஆக மேஷராசிக்காரர்களுக்கு மாசி மாதம் 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய தன்மை, ராசிநாதனே 10, 11ஆம் இடங்கள்ல வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்பு, 11ஆம் பாவகத்துல 5 கிரகங்கள் 6 கிரகங்கள் ஒட்டுமொத்தமாக கூடுவதே ஒரு நன்மையான ஒரு அமைப்பு. அதற்கு மேலாக 11ஆம் பாவகத்திற்கு குருவின் பார்வை அப்படின்ட்டு இந்த மாதத்துல சாதனைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. மேஷராசிக்காரர்கள்ல பெரிய கோடீஸ்வரங்களும் இருப்பீங்க, நடுத்தர வாழ்க்கையை வாழக்கூடியவங்களும் இருப்பீங்க, பொருளாதாரத்துல கொஞ்சம் முன்னேற்றம் இல்லாதவங்களும் இருப்பீங்க. அவரவருடைய பிறந்த ஜாதக வலிமை, உங்களுடைய தகுதி தராதரம் இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போல வெற்றிகள் அவரவருடைய அமைப்பிற்கு ஏற்றாற் போல கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும். இளைய பருவத்தினருக்கு என்ன வெற்றி? காதல்ல வெற்றி கிடைக்கணும், வேலையில வெற்றி கிடைக்கணும், படிப்புல வெற்றி கிடைக்கணும். முக்கியமா இன்னொன்னு சொல்லணும், மேஷராசிக்கார மாணவர்கள் எல்லாருக்குமே நல்ல காலேஜ் கிடைக்கும், சூப்பர் காலேஜ் கிடைக்கும், நல்ல மார்க் எடுப்பீங்க. 5 மார்க் 10 மார்க் நீங்க நினைச்சதை விட அதிகமாகவே கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாசி மாதத்துல. ரிசல்ட் வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். கடந்த காலத்துல ஒரு 2 வருஷமா சொதப்பினவங்க கூட கொஞ்சம் ஐயா 7 சனி நடந்துகிட்டு இருக்கு, இப்படிலாம் இதெல்லாம் நடக்குமா? 7 சனியுடைய பாதிப்பு 2027 6வது மாதத்திற்கு பிறகு அவர் ஜென்மச்சனியாக உங்களுக்கு வரும்போது மட்டும்தான் மேஷராசிக்காரர்களுக்கு அந்த பாதிப்புகள் தெரியுமே தவிர அது வரைக்கும் உங்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு இப்போது பாதிப்புகள் கண்டிப்பாக கிடையாது. ஆகவே 7 சனியை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. 11ஆம் இடம் வெற்றியை குறிக்கும் என்பதால் குடும்பத்தில் அமைதி, செய்தொழிலில் லாபம், வியாபாரத்துல வெற்றி, வேலை சார்ந்த அமைப்புகள்ல பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. மாணவ கண்மணிகளுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும், என்ன பண்ணும், ஏது பண்ணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய தன்மைன்னு சூப்பரா இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. பிறந்த ஜாதகத்துல தசாபுக்தி அமைப்புகள் கொஞ்சம் நல்லாவே இருந்தா இப்போது நான் சொல்ற பலனை விட கொஞ்சம் கூடுதலான நல்ல பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். ஆகவே எல்லாவற்றிலும் ஒரு நிதானமான போக்கு இருக்கும். கொஞ்சம் கோபதாபத்தை அப்படியே கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு, குடும்பத்துல கூட அப்படி இருக்கு இப்படி இருக்கு, குடும்பத்துல கொஞ்சம் மங்கள விஷயமே நடக்கல, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல, தம்பி கல்யாணம் ஆகல, தம்பிக்கு சரியா வேலை கிடைக்கலன்னு குறிப்பாக மேஷராசிக்கார சகோதரிகளுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் விலகக்கூடிய நல்ல மாதங்க மாசி மாதம். ரிஷபம், ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் ஒரு 20-25 நாட்கள் சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கிறார், அப்படியே குருவின் பார்வையில் இருக்கிறார். 4ஆம் அதிபதி வலுத்து இருக்கக்கூடிய அமைப்பு, 7ஆம் அதிபதியும் ஆரம்பத்துல உச்சனாகி செவ்வாய் உச்சனாகி அதுக்கப்புறம் 10ஆம் இடத்திற்கு போகக்கூடிய 10ஆம் பாவத்துல நிறைய கிரகங்கள் ஒன்று கூடி குருவின் பார்வையில் இருக்கிறதுனால வேலை தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் மாத ஆரம்பத்துல முதல் 2 வாரம் அருமையாக கணவன் மனைவி உறவுகள் நல்லா இருக்குங்க. இது வரைக்குமே ஒரு கணவனை பத்தினா கொஞ்சம் மன கஷ்டம் இருந்தவங்க, மனைவிக்கு ஆரோக்கியம் நல்லா இல்லைன்னு நினைச்சவங்க, அல்லது 2 வருமானம் வேணும் இல்லைங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு வாடகை கொடுக்க முடியல, அது கொடுக்க முடியல, இது கொடுக்க முடியல, பிள்ளைங்களுக்கு படிப்பு எல்லாமே கொஞ்சம் ரொம்ப பெரிய அளவுல செலவினங்கள் அதிகமாக கூடிய ஒரு அமைப்புல கணவன் மட்டும் சம்பாரிச்சா பத்தாது, மனைவியும் சம்பாதிக்கணும். ஒரு சம்பளத்தை சேர்க்கலாம், ஒரு சம்பளத்தை செலவு பண்ணலான்னு இரட்டை வருமானத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் 2 வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு. அல்லது மனைவி வேலைக்கு போல, நானே வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறேன், பக்கத்துல சைட்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாமான்னு நினைக்கிறேன், இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான ஏற்பாடுகள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல மாதமா இந்த மாதம் மாசி மாதம் அமைஞ்சிருக்குங்க. 2ஆம் இடம் 10ஆம் இடம் வலிமையா இருக்குது. மாசி மாச கடைசியில சுக்கிரன் வேற உச்சத்தை அடைய போகிறார். அப்ப அந்த உச்சத்தை அடையக்கூடிய அமைப்புகள் பெரிய அளவுல நல்லா இருக்கும். ராசிநாதன் உச்சத்தை அடைந்தாலே நல்ல விதமான புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய அமைப்பு, அந்தஸ்து, கௌரவம், பட்டம், பதவி, எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு, எதிர்பார்த்திருந்த சம்பள உயர்வு, ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்த ஒரு காசு பணம், அல்லது இந்த இடத்துல தான் வேலை கிடைக்கணும், இந்த இடத்துல தான் படிக்கணும், இந்த காலேஜ் தான் கிடைக்கணும், இந்த பொண்ணு தான் கிடைக்கணும், இந்த ஆணு தான் கிடைக்கணும், காதலையும் சேர்த்து தான் சொல்றேன். எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள் நடந்துராது. ரிஷபராசிக்காரங்களே 10 வயசுக்காரங்க இருக்கிறீங்க, 100 வயசுக்காரங்க இருக்கிறீங்க, 20 இருக்குது, 60 இருக்குது, 40 இருக்குது, 50 இருக்கு. அப்போ அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல 20கள் இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் எல்லாருக்குமே காதல் உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை, அல்லது ஏற்கனவே காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு திருமணத்தில் முடியக்கூடிய ஒரு நல்ல பாக்கியங்கள் போன்ற அமைப்பு, பட்டம், பதவி, PhD முடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதற்கான நல்ல அமைப்பு, மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான மேற்படிப்புக்கான பெற்றோர்களுடைய சம்மதம், தகுதி, அல்லது இந்த காலேஜில் இங்க சேர்றது என்பது போன்ற அடிப்படை நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குதுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு சமீபத்திலேயே இந்த வருஷம் முழுக்கவே பெரிய அளவுல சோதனைகள் நிச்சயமாக இருக்காதுங்க. ஒரு சாதகமான அமைப்புகள்ல தான் கோச்சார ரீதியில பெரிய நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கிறது. ஆகவே
எதையும் சாதிக்கக்கூடிய மாதமாகவே மாசி மாதம் கண்டிப்பாக அமையும். குறிப்பா இளைய பருவத்தினர், குறிப்பாக ரிஷபராசிக்கார பெண்கள் எல்லாருக்குமே வேலையில இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தங்கள் விலகக்கூடிய தன்மை. தூர இடங்கள்ல பெங்களூர்ல வேலை செய்யறேன், இதுல வேலை செய்யறேன், அதுல வேலை செய்யறேன், வெளிநாட்டுக்கு போக முடியுமான்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அளவிற்கு அதற்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாகவே மாசி மாதம் அமைஞ்சிருக்குங்க. மிதுனம், மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியும் ராசிநாதனும் சுபத்தன்மையோடு இருக்கக்கூடிய சுப மாதம் இந்த மாதம். 8ல் இருக்கிற செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தபோது சில பேருக்கு கொஞ்சம் அப்படியே கோபதாபங்கள் அதிகமா இருந்தது. வாயிலெல்லாம் கொஞ்சம் வேற வேற மாதிரியான வார்த்தை வந்து பக்கத்துல இந்த மனுஷன் பக்கத்திலே நிக்க முடியாது, ஏன் இப்படி திட்டுறாரு என்கின்ற மாதிரியாக மிதுன ராசிக்காரர்கள் போன மாதத்துல பாதி நாட்கள் கொஞ்சம் கெட்ட பேர் எடுத்துக்கிட்டீங்க உங்க கோபத்தின் காரணமாக. அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் விலகுங்க. பெரிய அளவுல கோபங்கள்லாம் இப்பங்கெல்லாம் வராதுங்க. மாசி மாதம் கொஞ்சம் இயல்பான மாதமா இருக்கும். 9ஆம் பாவகத்துல 4-5 கிரகங்கள் ஒன்றாக கூடுகிறார்கள். ராசிநாதன் 9ஆம் இடத்துல சுக்கிரனுடைய இணைவில் குருவின் பார்வையில் இருக்கிறார். ராசியே குருவின் இருப்பால ஒரு சுபத்தன்மையை, ஒரு மாதிரியாக புனித தன்மையை அடைந்திருக்கிறது. 10ஆம் இடத்துல உங்களுக்கு 9ஆம் அதிபதி வலுத்து இருக்கிறது மிகப்பெரிய யோகம். என்னங்க நடக்கும்? பாக்கியங்கள் கிடைக்கும். மாசி மாதத்துல திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய தன்மை. திருமணத்துல யாரு கணவன் மனைவி என்பது முக்கியமாக தெரியக்கூடிய ஒரு அமைப்பு. இதுவரைக்கும் லாபம் கிடைக்காதவங்க, இதுவரைக்கும் நல்ல வேலை கிடைக்காதவங்க, டெம்பரவரியா வேலை பார்த்தவங்க எல்லாருக்குமே பெர்மனண்டான ஒரு அமைப்பு. மாசத்துல எனக்கு நிரந்தர வருமானமே இல்லைங்க, அது இருந்தா தானங்க நான் சரியா வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இதுதான் நிரந்தர வருமானம் என்பதை அப்படியே அறியக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே அலுவலகத்துல, ஆபீஸ்ல இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு பிரச்சனை எல்லாம் அப்படியே தீரும். ஆண்களால் ஏற்பட்ட இடர்பாடுகள் தீரக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்கார பெண்களுக்கு இருக்குது. இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. அண்ணன் தம்பியால சங்கடம், பெத்த பிள்ளையால சங்கடம், புருஷன் சரியில்லை, எப்ப பார்த்தாலும் 6 மணிக்கு மேல வேற மாதிரி டபுள் மேனா மாறிடுறார். பகலெல்லாம் ஒழுங்கா இருக்கிறார், ராத்திரி வர 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 மனுஷன் 2 ஆகி 9 மணிக்கு மேல 3 ஆகி 4 ஆகி இப்படிலாம் ஆயிடுறாரு. இந்த மனுஷனை எப்படி திருத்துறதுனே தெரியல. இந்த மாதிரியான சில மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்கார சகோதரிகளுக்கும் மாசி மாதம் கொஞ்சம் ஒரு இயல்பான சில மாற்றங்கள், நீங்கள் விரும்பிய சில விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. கடந்த காலத்துல இருந்து வந்த சோதனைகள்லாம் மாசி மாதத்துல இருக்காதுங்க. பெரியவங்களுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுப்பீங்க. அம்மா அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம நினைச்சதை அம்மா அப்பா பெர்மிஷன் கொடுக்கக்கூடிய தன்மைகளும் சர்வ நிச்சயமாக உண்டு. தூர இடத்துல இருக்கிறவங்க அப்பா அம்மாவை போய் பார்த்துட்டு வரணும்னு நினைப்பீங்க. மிக முக்கியமாக குலதெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இஷ்ட தெய்வ தரிசனம், ஒரு சிலருக்கு தீர்த்த யாத்திரை, புனித யாத்திரை போன்ற அமைப்புகள் கிடைக்கும். சிலருக்கு இந்த மாசம் புதிதாக சித்தர்கள் மேல ஒரு ஈடுபாடு, அதற்கான அனுபவங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. டக்குன்னு ஒரு திருவண்ணாமலை ஒரு 8 போயிட்டு வந்துருவோமா அப்படின்னு நினைப்பீங்க. இன்னும் சிலர் காஞ்சிபுரத்துல போய் மகாபெரியவர் அடங்கிய ஒரு அதிஷ்டானத்தை போய் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாமே அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும். இதுலையுமே ஒரு ஆன்மீகம். இன்னும் சிலருக்கு கொஞ்சம் தசாருத்தி அமைப்புகள் நல்லா இருந்தா கோவில், கோபுரம், கும்பாபிஷேகம் இதெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. புனிதமான நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாசி மாதம்.